வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல்களை உடன் நடத்த வலியுறுத்து. கிளிநொச்சி பல்கலை வளாகத்தில் இருந்து சடலம் ஒன்று மீட்பு. யாழ் நல்லூர் திருவிழாவுக்கான மணல் விவகாரம் அரச அதிபர் கோரிக்கை. முதலாவது இடமாக செம்மணி புதைகுழி கொண்டுவரப்படும் தரையை ஊடுருவும் ராடர். இனிய பாரதியின் மற்றொரு சகா அதிரடியாக கைது. வடக்கு கிழக்கு இனப்படுகொலைக்கு சர்வதேசத்தில் விசாரணை வேண்டும். கிறிஸ்தவ ஒன்றியம் மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு. இலங்கையர் தினத்தை கொண்டாடுவதால் மட்டும் தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல முடியாது. போ ஐங்கரநேசன் தெரிவிப்பு. நாளை ஆரம்பமாகும் நல்லூரானின் மகோற்சவம். கொடிச்சீலை இன்று கையளிப்பு. ஏற்பாடுகள் பூர்த்தி. வானில் பறந்த உணவுகள். காசா மக்களுக்கு ஐக்கிய அரபு கொடுத்த நெகிழ்ச்சியான அன்பு பரிசு. 100க்கும் அதிக பயணிகளுடன் தடம் புரண்ட தொடருந்து. 3 பேர் பலி, 34 பேர் படுகாயம். ஜெர்மனியில் சம்பவம். தொடர்வன விரிவான செய்திகள். நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெஃப்ரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும் என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெஃப்ரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. குறித்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாகாண சபைகளின் பதவிக்காலம் 2014 செப்டம்பர் 20 அன்று முடிவடைந்து அதன் பின்னர் 11 ஆண்டுகள் கடந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டத்தின்படி மாகாண சபை தேர்தல்கள் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும். ஆனால் பல்வேறு காரணங்களினால் இது செயற்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பொதுமக்களிடமிருந்து பலமுறை கோரிக்கைகள் இருந்த போதிலும் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேர்தலை நடத்துவதில் ஏற்படும் தாமதம் பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளிடையே கவலைகளை எழுப்பியுள்ளதாக பெஃப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் மாகாண சபை சட்டம் அல்லது மாகாண சபை தேர்தல் சட்டம் திருத்தப்பட்டால் அது செயல்முறையை மேலும் தாமதப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தேர்தலை தாமதமின்றி நடத்துவதற்கான சட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதில் முதன்மை கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிவில் சமூக குழுக்களும் ஆர்வலர்களும் தங்கள் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெஃப்ரல் அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் பொது பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்கும் ஜனநாயக ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் தேர்தல்களை நடத்துவது அவசியம் என்பதையும் குறித்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கிளிநொச்சி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த காவலாளி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி அறிவியல் நகர் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த காவலாளி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக விவசாய பீட வளாகத்தில் பாதுகாப்பு கடமையில் இருந்த தர்மசீலன் ரகுராஜ் என்ற 34 வயதுடைய காவலாளி இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பாதுகாவலர் விவசாய பீடத்தின் மேல் மாடியில் இருந்து தவறி விழுந்து மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட தடயவியல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிபதி நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு ஒப்படைக்கப்பட உள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் கிளிநொச்சி மாவட்ட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் நல்லூர் பெரும் திருவிழாவுக்கு என இம்முறை எடுத்து வரும் மணலை பேணி பாதுகாத்து தொடர்ச்சியாக பயன்படுத்துமாறு யாழ்ப்பாணம் மாநகர சபையிடம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் நல்லூர் பெரும் திருவிழாவுக்கு என இம்முறை எடுத்து வரும் மணலை பேணி பாதுகாத்து தொடர்ச்சியாக பயன்படுத்துமாறு யாழ்ப்பாணம் மாநகர சபையிடம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கோரிக்கை விடுத்துள்ளார். நல்லூர் பெரும் திருவிழாவுக்கு மணலை எடுத்து வருவது தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சை குறித்து விளக்கம் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் 29ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள நல்லூர் பெரும் திருவிழாவுக்கான மணல் கோரிக்கை யாழ்ப்பாணம் மாநகர சபையினரால் எமக்கு முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை மருதங்கேணி பிரதேச செயலாளரிடம் முன்வைத்த போது பிரதேச செயலர் அங்குள்ள சமூக மட்ட அமைப்பினருடன் தொடர்பு கொண்டு கலந்துரையாடலை மேற்கொண்டு கோரிக்கையை முன்வைத்த போது அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் நாகர்கோவில் மேற்கு பிரதேசத்தை சேர்ந்த விளையாட்டுக் கழகம் அதற்குரிய அனுமதியை வழங்கிய போது வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்குரிய அனுமதி எம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை.
அதனைத் தொடர்ந்தும் சமூக மட்ட அமைப்புகளுடன் கலந்துரையாடலை தொடர்ச்சியாக மேற்கொண்ட போதிலும் எவரும் அதற்குரிய சம்மதத்தை தெரிவிக்காத நிலையில் தனிநபர் ஒருவர் அரசு காணியிலிருந்து மண்ணை பெற்று விநியோகிப்பதற்கான கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அந்த கோரிக்கையானது எம்மால் யாழ்ப்பாணத்தில் உள்ள கனியவள திணைக்களத்திடம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது கொழும்பு தலைமையகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் சுற்றாடத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய வசதியை எனக்கு ஏற்படுத்தி தந்தார். இது தொடர்பாக சுற்றாடத்துறை அமைச்சருக்கு நான் தெளிவான விளக்கத்தை வழங்கினேன். அதனைத் தொடர்ந்து கனியவள திணைக்களத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற பணிப்பாளர் நாயகத்துடனும் தொலைபேசியில் உரையாடி இந்த விடயங்கள் தொடர்பில் தெளிவூட்டலை வழங்கியதன் பின்னர் இதற்கான அனுமதியானது கொழும்பு தலைமையகத்தில் இருந்து யாழ்ப்பாணம் கனியவள திணைக்களத்திற்கு கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் நல்லூர் பெருந்திருவிழாவிற்கான மணல் விநியோகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் அங்கிருக்கின்ற சமூக மட்ட அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் நாங்கள் இந்த முறை யாழ்ப்பாணம் மாநகர சபையினரிடம் இம்முறைக்கு மணல் கிடைக்க பெற்றால் அந்த மணலை தொடர்ந்தும் அடுத்த திருவிழாவுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். அரியாலை பகுதியில் அமைந்துள்ள செம்மணி மனித புதைகுழியில் தற்போது தரையை ஊடுருவும் ரேடர் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அரியாலை பகுதியில் அமைந்துள்ள செம்மணி மனித புதைகுழியில் தற்போது தரையை ஊடுருவும் ராடார் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான தொழில்நுட்பம் வெளிநாட்டில் இருந்து கொண்டுவரப்பட்டு துரித கதியில் ஆய்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது தொடர்பாக செய்மதி படங்களின் அடிப்படையில் அகழ்வு பணிகளுக்கு வெளியே புதிய இடங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை துறைசார் நிபுணரான சோமதேவாவினால் உறுதிப்படுத்தப்பட்ட பகுதிகளாகும். இந்த நிலையில் அரியாலையின் குறித்த பகுதிகள் மட்டும் அகழ்வுகள் மேற்கொள்ளாமல் பரந்துபட்ட இடங்களிலும் மேற்கொள்ள வேண்டும் என உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் வலியுறுத்தல்கள் அதிகரித்துள்ளன. இந்த கோரிக்கைகளை அடுத்து ஜிபிஆர் ஸ்கேனிங் இயந்திரம் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டு தற்போது ஆய்வுகள் ஆரம்பிக்க தயாராகின்றன. இலங்கையில் இதுவரையில் முல்லைத்தீவு, கொக்கு தொடுவாய் போன்ற இடங்களில் AMRI ஸ்கேனர் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் தரையை ஊடுருவும் ராடர் பயன்படுத்தப்படும் முதலாவது இடமாக அரியாலை புதைகுழி பதியப்படுகின்றது. இந்த ராடர் அமைப்பு கான்கிரீட் போன்ற தடைகளை ஊடுருவி நிலத்துக்கு கீழ் இருக்கும் பொருட்கள் மற்றும் உடற்கூறுகளை திரையில் காண்பிக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பமாகும். கனடா போன்ற நாடுகளில் மனித புதைகுழிகளை கண்டறியவும் இது பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் ஆய்வு பணிகளை எளிதாக்கும் வகையில் அரியாலை புதைகுழிக்கு அருகிலுள்ள பகுதிகள் சுத்தம் செய்யப்படுகின்றன. இந்த ஸ்கேனிங் மூலம் மேலும் பல எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்படக்கூடும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் விரைவில் இந்த பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. தொப்பிமனாப் என்றழைக்கப்படும் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான சி விக்னேஸ்வரன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். தொப்பிமனாப் என்று அழைக்கப்படும் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான சி விக்னேஸ்வரன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக கடந்த 6ஆம் திகதி இனிய பாரதி கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். இந்த கைதை அடுத்து இனிய பாரதியின் முன்னாள் சாரதி கடந்த 9ஆம் திகதி கல்முனை நகரில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் இனிய பாரதியின் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. அவ்வாறே தம்பிலுவில் பிரதான வீதியில் இயங்கி வந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முகாம், தம்பட்டையில் இயங்கி வந்த முகாம், திருக்கோவில் மயானம் போன்றவையும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த இனிய பாரதியின் மற்றொரு சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த சின்னத்தம்பி விக்னேஸ்வரன் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோரி மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கோரி மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கருப்பு ஜூலை இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் மட்டக்களப்பு கிறிஸ்தவ ஒன்றியத்தினரால் குறித்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கருப்பு ஜூலை ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தின் கொடூரம், செம்மணி புதைகுழிகளுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், தமிழர் தாயகத்தில் இலங்கை அரசாங்கத்தினால் நிகழ்த்தப்பட்ட மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
மேலும் சர்வதேச நீதி பொறிமுறையின் கீழ் வடக்கு கிழக்கில் நிகழ்ந்தேறிய இனப்படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த கவன ஈர்ப்பில் மட்டக்களப்பு மாவட்ட கிறிஸ்தவ ஒன்றியத்தின் அருட்தந்தைகள், மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கையர் தினத்தை கொண்டாடுவதால் மட்டும் தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல முடியாது என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். இலங்கையர் தினத்தை கொண்டாடுவதால் மட்டும் தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல முடியாது என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை நினைவு கருத்தரங்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் YMCA மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே போ. ஐங்கரநேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், மகாபலி கங்கை நாடங்கள் நாடே என்று பெருமை பொங்க பாடியவர்கள் தமிழர்கள். சிங்களமும் செந்தமிழும் சேர்ந்திங்கு வாழ்வதுதான் பெருமையம்மா என்று சகோதரத்துவம் பாடியவர்கள் தமிழர்கள். இலங்கை என்பது எம் தாய் திருநாடு என்று இருமாந்து பாடியவர்கள் தமிழர்கள். ஆனால் தமிழர்கள் தங்களை இலங்கையர்கள் என்று எவ்வளவுதான் உரத்து சொன்னாலும், இல்லை நீ தமிழன் என்றே பேரினவாதம் சொன்னது. தமிழர்கள் என்ற ஒரே காரணத்துக்காகவே காலத்துக்கு காலம் தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள் நிகழ்த்தப்பட்டன. முள்ளிவாய்க்கால் வரை இதுவே நீண்டது. இப்போது ஆடிக்கலவர நாளில் சகோதர தினத்தை முன்னெடுத்துள்ள JVP அரசாங்கம் விரைவில் இலங்கையர் தினத்தை கொண்டாட உள்ளது. ஆனால் இந்த தினங்களை கொண்டாடுவதால் மாத்திரம் தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல முடியாது. நினைவேந்தல்கள் வரலாற்றை நினைவுபடுத்துகின்றன. வரலாறு ஒருவரை எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றதோ அங்கிருந்துதான் அவர் தனது அடுத்த பயணத்தை தொடர முடியும். நதிகளை போன்றே வரலாறும் பின்னோக்கி பாய்வதில்லை. இதுவே வரலாற்றின் நியதி. வரலாறு தமிழ் மக்களை முள்ளிவாய்க்காலில் கொண்டு வந்து நிறுத்தியது. ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த இடத்திலிருந்துதான் அஞ்சலோட்டம் போன்று அடுத்த போராட்டத்தை தமிழ் மக்கள் ஜனநாயக வழியில் முன்னெடுத்திருக்க வேண்டும். முள்ளிவாய்க்கால் பேரழிவு சர்வதேச நாடுகளை எமது போராட்டத்தின் நியாயப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான சாத்தியங்களை தன்னகத்தே கொண்டிருந்தது. ஆனால் அதனை செய்ய தவறிய எமது தலைவர்கள் மாறாக இலங்கை அரசுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் பிணை எடுத்துக் கொடுத்தார்கள். வரலாறு இன்னுமொரு சந்தர்ப்பமாக செம்மணியில் மனித புதைகுழிகளை அடையாளப்படுத்தியுள்ளது. போரின் சாட்சிகளாக, இன அழிப்பின் சாட்சிகளாக முன்னால் பலர் இன்றும் உள்ளார்கள். இருப்பினும் இவர்களால் உயிர் பயம் காரணமாக உண்மைகளை அதிகம் வெளிப்படுத்த முடியாது. உயிருள்ள சாட்சியங்களை விட வலுவான சாட்சியங்களாக இன்று முன்னே செம்மணி மனித புதைகுழிகளும் அவற்றிலிருந்து வெளிப்படும் எமது உறவுகளின் எலும்புக்கூடுகளும் உள்ளன. எலும்புக்கூடுகள் தனது கழுத்தை இறுக்கப் போகின்றது என்று அஞ்சும் பேரினவாதம் இதனை திசை திருப்புவதற்கான சகல எத்தனங்களிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. செம்மணி புதைகுழிகள் தந்துள்ள அரிய வாய்ப்பை எமது தலைவர்கள் சரியாக பயன்படுத்தி நீதிக்கான, விடுதலைக்கான எமது பயணத்தை வேகமாக தொடர முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. கொடியேற்றத்திற்காக சம்பிரதாயபூர்வமாக கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது. செங்குந்தர் பரம்பரையினால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை சம்பிரதாயபூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும். அதன்படி யாழ் சடநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகிலுள்ள வேல்மடம் முருகன் ஆலயத்தில் இன்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து சிறிய தேர் ஒன்றில் கொடிச்சீலை எடுத்துச் செல்லப்பட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினை வந்தடைந்தது. அதன் பின்னர் கொடிச்சீலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது. நல்லூர் ஆலய மகோத்சவ கொடியேற்றம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 நாட்கள் இடம்பெறும். மகோற்சவத்தின் 10ஆம் திருவிழாவான மஞ்சத் திருவிழா எதிர்வரும் 7ஆம் திகதியும், மாம்பழ திருவிழா எதிர்வரும் 19ஆம் திகதியும், தேர் திருவிழா 21ஆம் திகதியும், மறுநாள் 22ஆம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும் இடம்பெற உள்ளது. நல்லூரானின் மகோற்சவத்தை காண நாட்டின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் கூட்டம் திரண்டு வருவது வழக்கம். அதற்கமைய மகோற்சவத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். காசாவிற்கு உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகளை விமானம் மூலம் ஐக்கிய அரபு ராச்சியம் அனுப்பி வைத்துள்ள செயல் அனைவரையும் கவர்ந்துள்ளது.
காசாவிற்கு உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகளை விமானம் மூலம் ஐக்கிய அரபு ராச்சியம் அனுப்பி வைத்துள்ள செயல் அனைவரையும் கவர்ந்துள்ளது. உணவுக்காக ஏங்கும் காசா மக்களின் நிலை கண்டு ஐக்கிய அரபு ராச்சியம் இந்த மனிதாபிமான செயலை செய்துள்ளது. அதற்கமைய காசாவிற்கு 25 தொன் நிறை கொண்ட உணவுப் பொருட்கள் அடங்கிய விமானம் இன்று புறப்பட்டுள்ளது. பல காலமாக காசா மீது இடம்பெற்று வரும் தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் பலர் உயிரிழந்துள்ளனர். இதில் உணவின்றி பட்டினியால் உயிரிழந்தவர்களே அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பசி பட்டினியால் குழந்தைகள், பெண்கள் முதல் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பல்வேறு வழிகளில் காசா மக்களுக்கு உணவு வழங்க முயற்சிகள் எடுக்கப்பட்டும் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தது. எவ்வழியில் காசா மக்களுக்கு உணவு வழங்கலாம் என்று சிந்தித்த தருணம் அண்மையில் எகிப்தில் இருந்து போத்தல்களில் உணவுகள் அடைக்கப்பட்டு கடல் வழியாக காசாவிற்கு அனுப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சி சம்பவம் இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு மக்களை ஈர்த்தது. இதனை அடுத்து இதேபோன்று மக்களை நேரிடும் வகையில் மீண்டும் காசாவிற்கு உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கடல் வழியை எகிப்து தேர்ந்தெடுத்ததால் ஐக்கிய அரபு வான்வழியை தேர்ந்தெடுத்துள்ளது. இவ்வாறு விமானம் மூலம் உணவுகள் அடங்கிய பொதிகளை ஐக்கிய அரபு காசா மக்களுக்காக அனுப்பி வைத்துள்ளது. காசா மக்கள் மீது கரிசனை கொண்டு மனிதநேயத்தோடு தொடர்ச்சியான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற நிகழ்ச்சி சம்பவங்கள் இணையத்தில் பலரையும் கவர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டு ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 34 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டு ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 34 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியின் தென்மேற்கு மாநிலமான ஃபேடன்-ரெட்டன்பர்கில் சென்ற தொடருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. தொடருந்தில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்த வேளை இந்த தொடருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தை அடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்த மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் சிக்கிய பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடருந்து தடம் புரண்டதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதோடு 34 பேர் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்த பயணிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விபத்தில் தொடருந்தின் பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து தடம் புரண்டதில் அருகிலுள்ள மரங்களுடன் மோதியதில் தொடருந்து பெட்டிகள் கடுமையான சேதத்திற்கு உள்ளாகியுள்ளன. கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு இந்த தொடருந்து விபத்துக்கு காரணமாக இருக்குமா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு ஜெர்மனி அதிபர் ஃப்ரீட்ரிச் மெர்ஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிபராஜ் மாவட்டத்தில் நடந்த ரயில் விபத்து என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. நாங்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். மீட்பு பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளேன். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.